எதற்காக என் உயிரையும் துச்சமன என்னை நீங்கள் கேட்ட பலிகளை ஒவ்வொன்றையும் கொடுத்தேன். அது மட்டுமா, கட்டிய மனைவி என்று மாறாமல், அவள் வயிற்றில இருக்கக்கூடிய என்னுடைய கலட்சியம் வெள்ளை என்று மாறாமல், நீங்கள் எனக்கு அடிமையாவீர்கள் என்பதற்காகவே பலி கொடுத்தேன். நீங்கள் எனக்கு முழுவதுமாக அடிமையாக வேண்டும். அம்மா பார்த்தாயா, நீயோ ஒரு அற்ப மானிடன். நான் ஏழு கண்ணியிலே மூத்த கண்ணி செல்லியாகப்பட்டவன். நான் உனக்கு அடிமையாக வேண்டுமா? இதை தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி கேட்ட பலிகளை உணர்த்தால் எனக்கு அடிமையாக என்று உரைத்து விட்டு இப்பொழுது மாற்றி பேசுகின்றார்கள். சரி, இதை தவிர்த்து வேறு யாது கட்டணம் தருவீர்களா? நிச்சயமாக, சத்தியமாக எனக்கு நம்பிக்கை கிடையாது. கரத்திலே ஒரே ஒரு சத்தியம். எதை கேட்டாலும் தடையில்லாமல் இருப்பேன். இந்த சந்திரசேகரன் நயனாராகப்பட்டவன் என்னோட கிராமத்திலே அறுவடை நடக்கவில்லை. என்னுடைய மக்கள் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள். ஆகையால் என் கஜானாவோ காலியாக காட்சியளிக்கின்றது. என் கஜானா என்றுமே நிரம்பி இருக்க வேண்டும். அதற்காக தங்கள் அருள் பெற்ற கழுத்திலே இருக்கக்கூடிய முத்தாரம் எனக்கு வேண்டும். தாயே, நான் கேட்ட உதவியை கொடுத்தால் உமக்காக தருகின்றேன். பெற்றுக்கொள். இரண்டாவது ஒன்றை தருவதற்காக நீங்கள் தர வேண்டும். அம்மா, என்னுடைய முச்சந்தை கிராமமாகப்பட்டது என்றுமே நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு நோய் தீர்க்கும் வேம் என்று உரைப்பார்கள். தங்கள் இடுப்பில் இருக்கக்கூடிய வேம்பாடு எனக்கு வேண்டும். பெற்றுக்கொள். ஆமாங்க, அத்தாளோட வேம்பாடு கட்டி ஒரு எனக்கு தட்டு கட்டி ஒரு கட்டு வேகமா. மூன்றாவதாக இந்த அடியவனுக்காக ஒன்றே தாயே, இந்த படர்ந்த உலகத்திலே இந்த முச்சந்தை கிராமத்தை இந்த சந்திரசேகர் நயனாராகப்பட்டு ஆண்டு வருகின்றன தவிர என் களத்தில இதுவரை எனக்கென ஒரு ஆயுதம் இல்லை. எவராவது பகைவரன் எதிர்த்து வந்தால் பார்க்கின்றவர் அஞ்சு நடக்கும்படி எங்கள் கரத்திலே இருக்கின்றதே திரு சோழாயுதம். அதற்கு வேண்டும். அம்மா, உமக்காக பெரிய அம்மா வந்தீர்கள். சென்று வரலாமா? சென்று வாருங்கள்.